எல்லாருக்கும் வணக்கம். நான் ஓம் பிரகாஷ் பேசுகிறேன். இது வரைக்கும் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும். மேலும் ஜோதிடம் சார்ந்த ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் அல்லது உங்கள் சுய ஜாதகத்தை பற்றி ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் உங்களோட பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த இடம் குறிப்பிட்டு உங்கள் கேள்விகளை நீங்கள் கேட்கலாம். கண்டிப்பாக எல்லோருடைய கமெண்ட்ஸுக்கும் முடிஞ்ச வரைக்கும் நான் ரிப்ளை பண்ணுறேங்க. சரிங்களா? அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கின்ற பட்சத்தில் ஒரு லைக்கும் போட்டு விடுங்க. நிறைய லைக்ஸ் வர தான் இன்னும் மேற்கொண்டு வீடியோஸ் நிறைய போடணுன்ற ஒரு தூண்டுதல் எனக்கும் வரும். சரிங்களா? முடிஞ்சிருக்கும் இந்த வீடியோ பார்க்குறவங்க ஒரு லைக்கை போட்டுட்டு கமெண்ட்டை போட்டுட்டு உங்களோட வீடியோ நீங்கள் பார்க்க ஆரம்பிங்க. சரி, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சிம்ம ராசி மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு 2026 ஆண்டு ஜூலை மாத ராசி பலன்களை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். சிம்மம் மகம் இந்த ஜூலை மாதம் எப்படி இருக்குங்க? மாதத்துடைய முதல் பகுதியை பொறுத்த வரைக்கும் ராசிநாதன் ராசிக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் உட்காந்துருக்காருங்க. ராசிக்குள்ள கேதுவும் சுக்கிரனும் சேர்ந்திருக்காங்க. அதாவது இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ராசிக்குள்ள கேது சுக்கிரனுடைய ஆதிக்கம் அப்படின்றது இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மன ரீதியாக உடல் ரீதியாக கொஞ்சம் குழப்பங்களை கொடுக்கும். அதே மாதிரி வேலை செய்கிற இடத்துலையும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தொந்தரவுகளை கொஞ்சம் ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். சரிங்களா? ஒரு பிடிக்காமல் என்னடா இது அரைச்சமாகவே அரைச்சிக்கிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரியான ஒரு தன்மையை நிறைய பேருக்கு ஏற்படுத்தி கொடுக்கலாம். ஒரு சிலருக்கு இந்த காலகட்டங்களில் பார்த்திங்கன்னா என்னதான் நீங்கள் கடினமாக உழைச்சாலும் உழைச்சி கொட்டினாலும் நீங்கள் ஒரு 10 விஷயம் பண்ணுறீங்கன்னா அதில் 9 விஷயம் சரியாக பண்ணியிருப்பீங்க, ஒரு விஷயம் தப்பாக பண்ணியிருப்பீங்க. தப்பாக பண்ண விஷயத்தை தான் இவங்க நோட்டம் பண்ணிட்டு நோண்டி உங்களை கேள்வி கேட்டே இருப்பாங்க, கார்னர் பண்ணிகிட்டே இருப்பாங்க. சரிங்களா? அதுக்கு என்ன காரணம்னா 10ஆம் அதிபதியோட கேது சேர்றார். ஸோ அப்படி இருக்கும்போது இப்படிப்பட்ட தன்மைகள்லாம் இது கொடுக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்போ இந்த காலகட்டத்தில் வேலை ரீதியாக நீங்கள் நல்ல திறமசாலி தான், புத்திசாலி தான், எல்லாமே நல்ல ஒரு கெப்பாசிட்டி உங்ககிட்ட இருக்குது தான், இல்லைன்னு சொல்லலை. சரிங்களா? நல்ல புத்திசாலி எல்லாமே இருக்குது உங்ககிட்ட. ஆனால் நீங்கள் செய்கிற விஷயத்தில் நல்ல விஷயத்த பார்க்க மாட்டாங்க. ஒரு சின்ன தப்பு, ஒரு சின்ன மிஸ்டேக் தான் அவங்க நோட் பண்ணி உங்களை கார்னர் பண்ணி கேள்வி கேட்பாங்க. சரிங்களா? அதை கொஞ்சம் பார்த்துக்குங்க. ரெண்டாவது, இந்த காலகட்டத்தில் வெளியிடங்களுக்கு, அதாவது நீங்கள் சொந்த ஊரை விட்டு வெளியிடங்களுக்கு ஏதாச்சும் டிரான்ஸ்ஃபருக்காக முயற்சி பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா இந்த காலகட்டங்கள் இந்த டிரான்ஸ்ஃபர் கிடைக்கும். அல்லது வெளிநாடு சம்மந்தப்பட்ட, வெளிமாநிலம் சம்மந்தப்பட்ட இடங்களுக்கு வேலை உத்தியோகம் சம்மந்தப்பட்ட விஷயத்துக்காக முயற்சிகள் பண்ணுறீங்கன்னா அது கண்டிப்பாக கைகூடி வரும். தூர இடங்களுக்கு தள்ளி போய் அங்கே போய் உத்தியோகம் செய்து உயரக்கூடிய, தொழில் செய்து உயரக்கூடிய ஒரு தன்மைகள் இந்த காலகட்டங்களில் இருக்குங்க. சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் லாபஸ்தானத்தில் சூரியன் புதன் சேர்க்கை முதல் பகுதியில் ஏற்பட்டதுனாலையும் 10ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதுனாலையும் நல்ல ஒரு நிர்வாக திறமையை கொடுக்கும், நல்ல ஒரு பொறுப்புகள் அதிகரிக்கும், நல்ல ஒரு ஆளுமை திறனை மிகைப்படுத்தி கொடுக்கும். அதே மாதிரி உங்களோட புத்திசாலித்தனம் அதிகரிக்கும், எதையுமே யோசித்து செயல்படுத்தி ஜெயிப்பீங்க. மேலும் இந்த டைம் பீரியடை பொறுத்த வரைக்கும் என்னென்னா 12ஆம் இடம் வலுவாக இருக்குது. சரிங்களா? லாபஸ்தானம் வலுவாக இருக்குது, 12ஆம் இடம் அதை விட கொஞ்சம் வலு அதிகமாக தான் இருக்குது. சரிங்களா? அப்படி இருக்கும்போது வரவு எவ்வளோதான் இருந்தாலும் செலவுகள் அதிகரிக்கும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும். சரிங்களா? நிறைய செலவு பண்ணுவீங்க, பணத்தை அதிகமாக செலவு செய்யக்கூடிய தன்மையை கொடுக்கும். சேவிங்ஸ் கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும். அதுவும் இந்த மாதத்துடைய செகண்ட் ஹாஃபை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அதிகமாக இன்னும் கூடுதல் செலவுகள் கொஞ்சம் அதிகரிக்கும், பயணங்கள் அதிகரிக்கும், அலைச்சல் அதிகரிக்கும். அதே மாதிரி நல்லா தூங்குவீங்க, நிம்மதியாக தூங்குவீங்க. சரிங்களா? அந்த ஒரு மனக்கவலையிலலாம் தூக்கி இறக்கி வச்சுட்டு நிம்மதியாக சந்தோஷமாக நல்ல ஒரு தூக்கத்தை போடுவீங்க. சரிங்களா? நிறைய பேருக்கு அந்த தூக்கமின்மை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்திருக்கும் கடந்த காலங்களில், அதெல்லாம் சரியாகும். குறிப்பாக அந்த மனசில் மன ரீதியாக இருந்து ஒரு விரக்தி விலகும். அதற்கடுத்து அதிர்ஷ்டம். இந்த காலகட்டங்களில் சிலருக்கு பார்த்திங்கன்னா இந்த மறைமுகமான வழியில் அதிர்ஷ்டம் கைகூடும். இந்த லாட்ரி, ரேஸு இந்த மாதிரி கொஞ்சம் கை கொடுக்கும். ஷேர் மார்க்கெட் கொஞ்சம் கை கொடுக்கும். அதே மாதிரி அது முதல் பகுதியில் நல்லா கை கொடுக்கும். சரிங்களா? செகண்ட் ஹாஃபில் அது பெரிய ட்ராபேக்கு கொடுக்கும். அதனால் இந்த இதிலலாம் இருக்கிறீங்க அப்படின்னா, இந்த ஷேர் மார்க்கெட்டில் இருக்கீங்கன்னா அப்படின்னா ஃபஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் உங்களுக்கு ஃபேவராக இருக்கும், செகண்ட் ஹாஃப் ஃபேவர் கிடையாது. அதற்கடுத்து ராசிக்கு 3ஆம் அதிபதினு சொல்லப்படக்கூடிய சுக்கிரன் கேதுவோட இணையறார். சரிங்களா? அப்போது ரத்த பந்தம் சம்மந்தப்பட்ட உறவுகள் வழியாக கொஞ்சம் சாதகமற்ற விஷயங்கள், கொஞ்சம் பிடிக்காத சில சூழ்நிலைகள் வாழ்க்கையில் நடக்கும். அதை கொஞ்சம் பார்த்து அனுசரித்து நடந்துக்குங்க. திருமண வாழ்க்கையில் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும். அதே போல் காதல் வாழ்க்கையில் நிச்சயமாக நீங்கள் இந்த காலகட்டங்களில் அதிகமாக அவர் அனுசரித்து போகிறது, விட்டு கொடுத்து போகிற தன்மைகளை வளர்த்துக்கணுங்க. ஏன்னா சுக்கிரன் கேது சேர்க்க செவ்வாயினுடைய பார்வையில் இருக்கனால, அதுவும் சூரியனுடைய வீட்டில் இந்த சேர்க்கை ஏற்பட்டதுனாலையும் இந்த காதல் சம்மந்தப்பட்ட விவகாரங்கள்லாம் கொஞ்சம் பிரச்சனைகள், சிக்கல்களை கண்டிப்பாக சந்திப்பீங்க. அதனால் கொஞ்சம் அந்த மாதிரியான விஷயத்தில் நீங்கள் மாட்டிருக்கீங்கன்னா கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க, அனுசரித்து போங்க. அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் 6ஆம் இடம் 4ஆம் இடம் வலுவாக இருக்குது. அப்போது கடன் வாங்கி ஒரு லோன் எடுத்து ஒரு வீடு கட்டுறது அல்லது வண்டி வாகனங்கள் வாங்குறது, இது போன்ற முயற்சிகள் நன்றாகவே கை கொடுக்கும்.
மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்பு ரீதியாக நல்ல மாற்றங்களை கண்டிப்பாக உறுதியாக கொடுக்கும். படிப்பில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும், நல்ல ஒரு ஆரோக்கியத்தை கொடுக்கும். மேலும் இந்த மார்க்சிய முதல் பகுதியில் நல்ல ஒரு தேக பலம், நல்ல ஒரு தேக ஆரோக்கியம் கண்டிப்பாக உருவாகும். ஏன்னா 11ஆம் இடம் வலுவாக இருக்குது, 12ஆம் இடம் வலுவாக இருந்தாலும் 11ஆம் இடம் வலுவாக இருக்கிறதுனால எந்த பிரச்சனை வந்தாலும் சமாளித்து ஜெயிப்பீங்க. ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட வழியில் சில தொந்தரவுகளை கொடுத்தாலும் கண்டிப்பாக ரொம்ப நல்லாவே இருப்பீங்க. நல்ல ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்க முடியும் இந்த காலகட்டத்தில். அது மட்டும் இல்லாமல் 4ஆம் அதிபதினு சொல்லப்படக்கூடிய செவ்வாயும் 4ஆம் இடத்தை பார்க்கறனால அம்மாவோட ஆரோக்கியம் மேம்படும். சரிங்களா? தாயார் வழியில் நல்ல ஒரு முன்னேற்றம், நல்ல ஒரு ஆதாயங்கள் கண்டிப்பாக காத்துக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு முருகர் வழிபாடு பண்ணுறது நல்ல ஒரு ஏற்றத்தை கண்டிப்பாக வாழ்க்கையில் கொடுக்கும், நல்ல ஒரு மாற்றத்தை கண்டிப்பாக வாழ்க்கையில் ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் முதல் பகுதி ரொம்ப நல்லா இருக்குங்க, 2வது பகுதி சற்று சுமாராக தான் இருக்குது. மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா நீங்கள் தாராளமாக நீங்கள் டிஸ்லைக்கும் பண்ணலாம். சரிங்களா? அதே மாதிரி இந்த வீடியோ பற்றின ஏதாவது கேள்விகள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம். அது நல்ல விஷயமா இருந்தாலும் சரி, கெட்ட விஷயமா இருந்தாலும் சரி, உங்களோட தோன்ற விஷயங்கள் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அது சரியாக இருந்தால் இன்னும் எனக்கு பூஸ்டப்பாக இருக்கும். அது தவறான ஒரு இதுவாக இருந்தால் நான் அதை திருத்திக்கிறேன். சரிங்களா? நன்றி, வணக்கம்.